உன்னை மறக்கிறதும் ஒண்ணுதான், நான் சாகுறதும் ஒண்ணுதான். சிவா, இருந்தாலும் என் அக்கா காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. காதலோட மதிப்பு தெரியும். நம்மளை கண்டிப்பா ஒன்று செத்து வைப்பாங்க. சிவா எங்க தான் இருக்கான்? எங்க தேடினாலும் ஆளையே காணும். காலேஜ்க்கு வந்தானே. நீ சொல்றதுதான் கரெக்ட் சிவா. இப்பவே உன் அக்காக்கு கால் பண்ணி நம்ம லவ் பண்ற விஷயத்த சொல்லிடு. அவங்க கண்டிப்பா ஒரு வழி காட்டுவாங்க. சரி சரி, நான் இப்பவே கால் பண்றேன். ஹலோ அக்கா. சிவா பூமிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்? என்னக்கா ஆச்சு, சைலண்டா இருக்க? ஓ, மாமா பக்கத்துல தான் இருக்காரா? சரி சரி, நீ எதுவும் பேச தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. உன்கிட்ட என் பர்சனல் விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ணக்கா. அது என் எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம். 100 வருஷ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு கால் பண்ண. அக்கா, உன்கிட்ட ஒரு பர்சனலான விஷயம் பேசணும்னு நினைச்சேன்க்கா. இப்ப நீ உங்க வீட்டில் தானே இருக்க? ஐயோ சாரிக்கா, உங்க வீடுன்னு சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நம்ம 2 பேரும் கூட பிறக்கலைனாலும் ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க. என்ன மனுஷன் இந்த ஆளு? பொண்டாட்டிய நடு ரோட்ல விட்டுட்டு போறாரு. மாமா, 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 மாமா. சாமி, என் வாழ்க்கையில கஷ்டத்தையும் அவமானத்தையும் கண்ணீரையும் தப்பான புரிதல்களையும் என் தலையில எழுதியிருக்க. என் புருஷனை விட்டு பிரிச்ச. இருந்தாலும் எனக்காக நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதையும் கேட்டதில்ல. என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான், என் மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும். எங்க வீட்ல குட்டி குழந்தையோட சத்தம் சீக்கிரமா கேட்கணும். என்னோட இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் தீர்த்து வை சாமி. விளக்கு அணைஞ்சிட போதுன்னு வந்து புடிச்சேங்க. நானும் தான் யாரோ வேண்டிக்கிட்டு ஏத்தி வச்ச விளக்கு அணைய கூடாதுன்னு கைய வச்சு தடுத்தேன். அவங்களுடைய ஆசை நிறைவேறணுங்க. கண்டிப்பா நிறைவேறும். அந்த கடவுளே அவங்களுக்கு உதவி செய்வார். விளக்கு அணையாம பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ இந்த விளக்கு ஏத்துனது நீயா? நான் தான். மனசுல என்ன நினைச்சு ஏத்தி வச்ச? சொன்னா நிறைவேறாதுன்னு சொல்வாங்க. நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும். என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சிடணும், உன்கிட்ட தான் வரணும், என் பிள்ளைங்களும் பிரிஞ்சு உன்கிட்டே வரணும்னு வேண்டியிருப்ப. நான் மட்டும் என் புருஷனை பிரிஞ்சு என் அண்ணன் வீட்லயே தனியா இருக்கணும்னு அப்படி நினைச்சுதானே இந்த விளக்கு ஏத்திருக்க. ஏதாவது ஒரு கூலி வேலை பார்த்து நான் என் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும்னு நினைச்சேன் சார். எவ்வளவு தேடினாலும் என் அம்மாவையும் தங்கச்சியையும் எங்கேயும் காணும்.
வந்துறியா? என் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல, அந்த அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இவனோட அப்பா அம்மா தான் பூமிய வளர்த்துருக்காங்க பூரி. போய் என்கிட்ட போய் சொல்ற, போய் சொல்ற, என்கிட்ட போய் சொல்ற, போய் சொல்ற. அண்ணா அவனை விடுண்ணா. அண்ணா சொன்னா கேளுண்ணா. அவனை விடுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா பூரி, சொன்னா நீ கேளு. முதல்ல போயிட்டு இவனோட பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வா போ. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா உன்னை போன்னு சொன்னேன். நானே போய் பேக் எடுத்துட்டு வரேன். அண்ணா கிளம்பு மாமா, கிளம்புடா. மாமா ப்ளீஸ் மாமா, மாமா, மாமா வேண்டாம் மாமா, சொன்னா மாமா, வேண்டாம் சொன்னா ப்ளீஸ் கேளு. மாமா, மாமா, மாமா வேண்டாம் மாமா. ஏமாத்துற ஆளுங்களுக்கு மாமா, நான் என்னோட சொல்றேன் வீட்ல எப்பயும் இடம் கிடையாது. போ வெளிய போ, ஐயோ வெளிய போ. மாமா, 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 இதுல என் தப்பு எதுவும் இல்லை மாமா. சரி மாமாவும் பூமி அக்காவும் தான் பிளான் பண்ணி என்னை இங்க அனுப்புனாங்க மாமா. Just shut up. நான் உன்னை அனாதைன்னு நம்பி கூட்டிட்டு வந்து என் வீட்ல வச்சு பாத்துக்கிட்டேன். உன்னை பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சனா? எங்க வீட்ல இருக்க ஒருத்தனா தான்டா உன்னை பார்த்தேன். பூரி மாதிரி உன்னையும் நான் படிக்க வைக்கல. அப்பவாச்சும் உண்மையை சொல்லணும்னு தோணுச்சாடா உனக்கு? சீ, உன்கிட்ட போய் எனக்கு என்னடா பேச்சு? என்ன ஏமாத்திட்டல? போ போ போடான்ற. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா. அண்ணா சிவா. ககன் என்ன பண்ணிட்டு இருக்கடா? அம்மா, இனிமே இவன் நம்மளோட வீட்ல இருக்கவே கூடாதுமா. இவன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? அந்த நாட்டிய ராணி கேர் ஆஃப் பொய்க்கே பிறந்த பூமியோட தம்பிமா. நல்ல விஷயம் தானேடா. நம்ம பூமியோட தம்பி தானே. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சேம் டு சேம் அக்கா மாதிரியே நான் அனாதைன்னு பொய்ய சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். சரி போகட்டும் விடுறா. இவன் திருடெல்லாம் ஒண்ணும் இல்லல. பசி தீரணுங்கிறதுக்காக அவன் ஏதோ தெரியாம போய் பேசியிருப்பான். விட்டிருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவனே உண்மை சொல்லியிருப்பான். போதுமா, நீங்க என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் இவன் செஞ்ச துரோகத்துக்குலாம் நம்ம வீட்ல இடம் கிடையாது. வெளிய போடா, வெளிய போ. மாமா ப்ளீஸ் மாமா. Please, no.